and we'll move to the next one. So the next topic in this lesson, we are going to learn about irrigation. நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். So what is irrigation? Watering of agricultural plants through artificial means is called irrigation. So irrigation அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த வேளாண் பயிர்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு தண்ணி பாய்ச்சறது தான் இரிகேஷன். அதுவும் எப்படி, செயற்கை முறையில் நீரை கொண்டு செல்லும் ஒரு முறைதான் இந்த நீர்ப்பாசனம். ஸோ வாட்டரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் பிளான்ஸ் த்ரூ ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ், செயற்கை முறையில், இயற்கையாக வர்றது மழை. இப்போ செயற்கை முறையில் நம்ம தண்ணி பாய்ச்சணும் அக்ரிகல்ச்சரல் பிளான்ஸுக்கு அப்படின்னா, that technique is termed as irrigation. சரியா? And being a hot country with a seasonal and irregular rainfall, it always needs irrigation to carry out agricultural activities during dry period. So நம்மளோட நாட்டில் பார்த்தோம்னா, India is generally experiencing the tropical climate, அதாவது hot country அப்படின்னு சொல்லலாம், with seasonal and irregular rainfall. ஸோ சீசனுக்கு தான் மழை பெய்யும். சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், அப்போ தான் மழை பெய்யும். அண்ட் ரெயின்ஃபால் ஆல்சோ இர்ரெகுலர். அதாவது ஒரு வருஷம் வந்து மான்சூன் சீக்கிரமாக செட் ஆகி லேட்டாக போகும், இல்லை சீக்கிரமாக செட் ஆகி சீக்கிரமாகவே போயிடும். ஸோ ஜென்ரலி எவ்ரி இயர் வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ த மான்சூன் ரெயின் இஸ் டோட்டலி irregular. So it always needs irrigation to carry out agricultural activities during dry period. So அந்த மாதிரி காலகட்டத்தில் மழை வந்து இல்லை அப்படின்னும் போது நமக்கு இரிகேஷன், அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்க்கு வந்து இரிகேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம பயிரிட முடியும். சரியா? ஸோ அதுக்காக நம்ம இரிகேஷன் இஸ் a very important method. Okay, we are adopting in carrying out agricultural activities. சரி, what are the source of irrigation? எங்கேருந்து நமக்கு வந்து நீர்ப்பாசனம் கிடைக்குது, அதாவது நீர்ப்பாசனத்தோட ஆதாரங்கள், அதாவது மூலங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, the main source of irrigation used in different parts of the country are canal irrigation, well irrigation, tank irrigation. canal அப்படிங்கிறது என்ன, கால்வாய். அதுக்கடுத்து வெல்னா உனக்கே தெரியும், கிணறு இல்லையா. அடுத்தது என்ன அப்படின்னா டேங்க் இரிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏரி பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு பாரு. ஏரியா அண்டர் இரிகேஷன் கொடுத்துருக்கு, டியூப்வெல் இரிகேஷன், வெல் இரிகேஷன். அதாவது வெல் இரிகேஷன் ரெண்டாக பிரிக்கிறோம். வெல் அப்படிங்கிறது கிணறு, அந்த டியூப்வெல்ன்றது நம்ம போர்வெல் தண்ணி எடுக்கிறோம் இல்லையா, கிணத்துலேருந்தே மோட்டர் போட்டு தண்ணி எடுப்பாங்க, போர் போட்டு, அது பக்கத்தில் போர் போட்டு தண்ணி எடுப்பாங்க, அது டியூப்வெல். ஸோ இப்போ வெல் வந்து 16%, டியூப்வெல் 46%. அப்புறம் டேங்க் பார்த்தோன்னா 3%, அண்ட் கெனால் இரிகேஷன் 24%, அண்ட் அதர் சோர்ஸ் through which we are getting irrigation is 11%. சரியா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இப்போ நம்ம அடுத்த பாடத்தில், அடுத்த பார்ட் ஆஃப் த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் இரிகேஷன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன், உனக்கு 2 மார்க் கொஸ்டினில் வரும். ஸோ இரிகேஷன்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன. இரிகேஷன்னா என்ன, வாட்டரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பிளான்ஸ் த்ரூ ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ், செயற்கை முறையில் நீரை கொண்டு போய் அந்த அக்ரிகல்ச்சர் பிளான்ஸுக்கு கொடுக்கறது தான் என்னது, இரிகேஷன். சரியா? ஸோ வேளாண் பயிர்களுக்கு செயற்கை முறையில் நீரை கொண்டு செல்லும் முறை தான் இரிகேஷன். புரிஞ்சுதா? ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் பார்த்தோம் இல்லையா, கெனால், வெல் அண்ட் டேங்க் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் கெனால் இரிகேஷன். இட் இஸ் அ செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் ஆர் கண்ட்ரி. ஸோ நம்ம இந்த கால்வாய் பாசனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து இந்தியாவிலேயே 2வது மிக முக்கியமான நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன, வெல் இரிகேஷன் தான். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெல், அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் வந்து கெனால் இரிகேஷன். அண்ட் த கெனால்ஸ் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ், இன்னண்டேஷன் கெனால் அண்ட் பெரினியல் கெனால். ஸோ அது என்ன, இன்னண்டேஷன், பெரினியல் கெனால், இது ரெண்டும் உனக்கு டிஸ்டிங்விஷ்ல வரும். ஸோ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் inundation canal and perennial canal. inundation canal அப்படின்றது என்ன அப்படின்னா வெள்ளப்பெருக்கு கால்வாய், அதாவது you will have a water in this canal only when you have a flood. சரியா? அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா பெரினியல் கெனால், அதாவது வற்றாத கால்வாய், எப்பயுமே அது வந்து அதில் தண்ணி இருக்கும். புரியுதா? ஏன் அப்படின்னா அது அந்த ரிவர்லேருந்து எடுக்கிறதுனால, பெரினியல் ரிவர்லேருந்து வர்றதுனால இட்ஸ் கால்ட் பெரினியல் கெனால். சரியா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது டிஸ்டிங்விஷ்ல உனக்கு கேட்பாங்க, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் inundation canal and perennial canal. ஓகே, இப்போ கீழே இருக்கிற பிக்சரை பாரு.
wait, I will show. This one is perennial canal, which is nalla gavanima. Here this is perennial canal, which is derived from the perennial river, and this one is inundation canal, and it will have a water only when you have a flood. அதாவது அந்த ரிவர்ல நிறைய அந்த ரிவர் ஏரியால நிறைய மழை பெஞ்சு வெள்ளம் வந்தா மட்டும்தான் இந்த கெனால்ல தண்ணி இருக்கும். சரியா? இப்ப புரிஞ்சுதா? Then when we learn in detail you will understand better. So இப்போ வந்து inundation canal and perennial canals பத்தி பார்க்க போறோம். And these inundation canals and perennial canals are distinguishedல கேட்பாங்க. So first one, inundation canal. In this, water is taken out directly from the rivers without making any kinds of barrage or dam. Such canals are useful for the diversion of flood water from the rivers and remain operational during rainy season. சரி, inundation canal அதாவது வெள்ளப்பெருக்கு கால்வாய் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, taken out from the river directly without making any kind of barrage or dam. எந்த ஒரு தடுப்பானைகள் இல்லைன்னா வந்து ஒரு அணைகள் அதெல்லாம் இல்லாம அப்படியே டைரக்டா ரிவர்லேருந்து அந்த கால்வாய் மூலமாக இரிகேட் பண்ற அந்த கெனாலுக்கு பேர் தான் இன்னண்டேஷன் கெனால். சரியா? அங்க எந்த விதமான டேமும் இருக்காது, தடுப்பானைகளும் இருக்காது அந்த ரிவர்ல. ஸோ அந்த ரிவர்லேருந்து அப்படியே என்ன பண்ணுவாங்க, கால்வாயை வெட்டி விடுவாங்க. சரியா? So such canals are useful for the diversion of flood water from the rivers and remain operational during the rainy season. சரி, இப்போ இது வந்து எப்போ வந்து அந்த inundation canalல தண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரிவர்ல நிறைய தண்ணி வரும்பொழுது தான் அந்த கெனால்லையும் தண்ணி போகும். புரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வரைஞ்சு காமிக்கிறேன் பாரு. ஸோ இதுதான் அந்த ரிவர்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ அந்த ரிவர்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கால்வாய் வெட்டி விடுவாங்க, கெனால்ஸ் வெட்டி விடுவாங்க. ரைட்? ஸோ திஸ் வெயிட் அண்ட் திஸ் இஸ் inundation canal. இது வந்து ரிவர். சரியா? ஸோ திஸ் வில் ஹாவ் வாட்டர் ஒன்லி வென் த ரிவர் ஓவர்ஃப்ளோஸ். இல்லையா? இதில் நிறைய தண்ணி வரும்போது தான் இதில் தண்ணி போகும். ஸோ இதில் தண்ணி இல்லை அப்படின்னா இந்த கெனால்லையும் என்ன இருக்காது, தண்ணி இருக்காது. ஸோ சச் கெனால்ஸ் ஆர் யூஸ்ஃபுல். இப்போ ஃப்ளட் வருது அப்படின்னா அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த கெனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் த ஃப்ளட் வாட்டர் கேன் பி என்னது டைவர்ட்டட். ஸோ தட் இந்த ரிவர் என்ன ஆகாது, ஓவர்ஃப்ளோ ஆகாது, இங்கெல்லாம் ஃப்ளட் ஆகாது. சரியா? ஸோ இட் ரிமைன்ஸ் ஆப்ரேஷனல் ஒன்லி டியூரிங் த ரெய்னி சீசன். மழை காலத்தில் மட்டும்தான் இந்த ஏரியாவில் இந்த கெனாலில் தண்ணி இருக்கும். அடுத்தது பாரு, பெரினியல் கெனால்ஸ். ஸோ தீஸ் ஆர் டெவலப்ட் ஃப்ரம் த பெரினியல் ரிவர்ஸ். அதாவது வற்றாத நதியிலேருந்து எடுக்கிற ஒரு கெனால் தான் இந்த பெரினியல் கெனால். பை கன்ஸ்ட்ரக்டிங் பேரேஜ் டு ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வற்றாத நதிகள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ கங்கா, யமுனா, நார்த் இந்தியன் ரிவர்ஸ் எல்லாமே என்னது, பெரினியல் ரிவர்ஸ் தான். அதோட ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் பெரினியல் ரிவர்ஸ். எப்பயுமே தண்ணி வத்தாது. பிரம்மபுத்திரா அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தடுப்பானைகள் இல்லைன்னா பேரேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரை ரெகுலேட் பண்ணுவாங்க. மழை காலத்தில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ரெகுலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, அந்த கெனாலில் எப்பயுமே தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ அப்பப்போ ரிலீஸ் பண்ணி அந்த பெரினியல் கெனாலில் வந்து தண்ணி இருக்கிற மாதிரியே பார்த்துப்பாங்க. ஸோ அதனால தான் அதை பெரினியல் கெனால்னு சொல்கிறோம். எப்பயுமே தண்ணி வரும் அந்த கெனாலில். எப்பயுமே நீர்ப்பாசனம் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே பயிர்களுக்கு தண்ணி போய்கிட்டே இருக்கும். சரியா? So about 60% of the canal irrigated area falls in the northern plains of India. So நம்ம northern plainsல பார்த்தோம்னா 60% of irrigation only through this perennial canal irrigation. ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாமே northern plainல ஓடுற எல்லா நதிகளும் என்னது, வற்றாத நதி இல்லையா? அதனால தான். புரிஞ்சுதாமா? இது வந்து டிஸ்டிங்விஷ்ல உனக்கு கேட்பாங்க. You have to write. அடுத்ததா நாம பார்க்க போறது well irrigation. A well is a hole or trough, usually vertical, excavated in the earth for bringing groundwater to the surface. Well irrigation is the most important source of irrigation. It is a cheap, dependable and popular source of irrigation in the country. சரி, வெல்னா என்ன உனக்கு எல்லாருக்கும் தெரியும். கிணறு தான் நம்ம என்ன சொல்லுவோம், வெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? So a well is a hole or a trough, யூஸ்வலி வெர்டிக்கல். அதாவது கிணறு எப்படி இருக்கும் அப்படின்னா,
அதாவது பூமி மேலே வந்து ஒரு வெர்டிக்கல்னா என்ன, செங்குத்தா தோண்டப்பட்ட ஒரு குழிதான் இல்லையா. நீட்டாக நீ கிணறுலாம் பார்த்துருப்ப, ஒரு குழியை தோண்டிக்கிட்டே போவாங்க, தண்ணி வர முடிய என்ன பண்ணுவாங்க, தோண்டிக்கிட்டே பள்ளத்தை தோண்டிக்கிட்டே போவாங்க. ஸோ இட் இஸ் அ வெல் இஸ் அ ஹோல் ஆர் அ ட்ரஃப். யூஸ்வலி எந்த டைரக்ஷன் இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கும், ரைட். எக்ஸ்கவேட்டட் இன் த எர்த் ஃபார் பிரிங்கிங் த கிரவுண்ட் வாட்டர் டு த சர்ஃபேஸ் இல்லையா. எதுக்காக அந்த மாதிரி பள்ளம் தோன்றாங்க, கிரவுண்ட் வாட்டரை மேலே கொண்டு வரத்துக்காக இல்லையா. ஸோ கிரவுண்ட் வாட்டரை மேலே கொண்டு வரத்துக்காக தோண்டப்படுற ஒரு குழி தான் என்னது, இந்த ஒரு பள்ளம் தான் என்ன, இல்லை ஆழ்துளை, அதுதான் என்னது இந்த வெல் அப்படின்னு சொல்லுவோம். வெல் இரிகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன். ஸோ நம்ம நாட்டிலேயே ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் எது அப்படின்னா இந்த வெல் இரிகேஷன் தான். அண்ட் இது வந்து ஒரு ஒன் வேர்டில் கேட்பாங்கம்மா, விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் அப்படின்ட்டு உனக்கு ஒரு ஒன் வேர்டில் வரும். இட் இஸ் வெல் இரிகேஷன். And it is a cheap, dependable and popular source of irrigation in the country. அதுவும் ரொம்ப சீப், பிகாஸ் எலக்ட்ரிசிட்டி செலவு கிடையாது உனக்கு. ஏன்னா கிணறுல வந்து தண்ணி மேலே கொண்டு வரத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், ராட்னம் வச்சு பக்கெட்டில் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம், ரைட். அண்ட் யூ ஹாவ் இட் இஸ் வெரி சீப். நீ வந்து போர்வெல் போடுறதோட கிணறு தோன்றது ரொம்ப சீப்பாக இருக்கும், ரைட். இட் இஸ் வெரி சீப் அண்ட் டிபெண்டபிள். எல்லா ஃபார்மர்ஸும் பார்த்த அப்படின்னா அவங்களோட வயலில் என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு கிணறு இருக்கும், ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மோட்டர்லாம் போட்டிருப்பாங்க, அது வேறு விஷயம். பட் பம்ப் செட்லாம் இருக்கும், பார்த்துருக்கியா. அதே மாதிரி ஒரு பெரிய கிணறு இருக்கும். எல்லாம் கிராமத்துலலாம் பார்த்துருப்பேன் இல்லையா, ஒரு பெரிய கிணறு இருக்கும், அதில் பம்ப் செட்லாம் இருக்கும். அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, வாட்டரை பம்ப் பண்ணி எடுத்து இரிகேட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அ சீப் அண்ட் டிபெண்டபிள் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் த கண்ட்ரி. ஸோ இது ரொம்ப சீப்பு அண்ட் டிபெண்டபிள். இதுதான் நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, நம்பி இருக்கிற ஒரு சோர்ஸ் ஆஃப் நீர்ப்பாசனம். இதான் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன், ரைட். எனி டவுட்? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வெல்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் வெல்ஸ் இருக்கு, ஓப்பன் வெல்ஸ் அண்ட் டியூப் வெல்ஸ். இப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த பிக்சரை பாரு. அண்ட் திஸ் இஸ் ஓப்பன் வெல், அதாவது கிணறு இல்லையா. ஸோ கிணறு தோண்டி அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, தே வில் இரிகேட் த நியர்பை ஃபீல்ட்ஸ், ரைட். அண்ட் திஸ் இஸ் கால் ஓப்பன் வெல்ஸ். நெக்ஸ்ட் பிக்சர், கீழே இருக்க பிக்சரை பாரு. திஸ் இஸ் வாட் இட் இஸ் கால் டியூப் வெல், அதாவது போர். நம்ம வீட்டிலலாம் தண்ணிக்கு போர் போடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த வயல்லையும் போர் போட்டு என்ன பண்ணுவாங்க, தே வில் பிரிங் த சர்ஃபேஸ் வாட்டர் டு த டாப். ஸோ அந்த மாதிரி இரிகேட் பண்ணுற ஒரு இரிகேஷன் மெத்தடாலஜிக்கு பேர் என்ன, tube wells அப்படின்னு பேரு, right. And the first picture it shows the open wells and the second one is tube well. So there are two types of well irrigation and they are open wells and tube wells, right. So next we are going to learn in detail about the open wells and tube wells. Sorry, open wells அப்படினா என்ன? This type of irrigation is widely practiced in the areas where groundwater is sufficiently available. ஸோ இந்த மாதிரி அந்த கிணறு எந்த இடத்துல தோண்ட முடியும் அப்படின்னா, கிரவுண்ட் வாட்டர் எந்த இடத்துல கொஞ்சம் வாட்டர் டேபிள் எங்கே ஹையாக இருக்கோ அப்போ தான் நான் கொஞ்சம் தூரம் தான் பள்ளம் தோண்ட முடியும் இல்லையா. ஸோ எந்த இடத்துலலாம் வாட்டர் டேபிள் ஹையாக இருக்கோ அந்த இடத்துல, அதாவது கிரவுண்ட் வாட்டர் சஃபிஷியண்ட்டாக இருக்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணலாம், கிணறு தோண்டலாம் இல்லையா. ஸோ திஸ் டைப் ஆஃப் இரிகேஷன் இஸ் வைட்லி ப்ராக்டிஸ் இன் த ஏரியாஸ் வேர் கிரவுண்ட் வாட்டர் இஸ் சஃபிஷியன்ட்லி அவைலபிள். சரி, எங்கெல்லாம் வந்து இந்த கிரவுண்ட் வாட்டர் சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா, the areas are in Ganga plain, the deltaic regions of Mahanadi, Godavari, Krishna, Kaveri and parts of Narmada and Tapti valleys. இப்போ பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து ரிவர்ஸ் பக்கத்தில். ஸோ ரிவர்ஸ் பக்கத்தில் வந்து நிலத்தடி நீர் எப்படி இருக்கும், கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கும். அதனால கிரவுண்ட் வாட்டர் ஈஸியாக என்ன அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால wherever you have the river sources and the nearby areas are filled with the open wells. சரி, டியூப் வெல்ஸ்னா என்ன? டியூப் வெல்ஸ் ஆர் டெவலப்ட் இன் த ஏரியாஸ் ஆஃப் லோ வாட்டர் டேபிள். ஸோ அதாவது நிலத்தடி நீர் எங்கெல்லாம் கம்மியாக இருக்கோ, அதாவது ரொம்ப ஆழத்தில் இருக்கோ, எந்த இடத்துல தண்ணி வந்து ரொம்ப ஆழத்தில் இருக்கோ அந்த இடத்துல டியூப் வெல் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அண்ட் சஃபிஷியன்ட் பவர் சப்ளை, உனக்கு அந்த இடத்துல வந்து என்ன இருக்கணும், ஒரு எலக்ட்ரிசிட்டி சப்ளையும் நிறையா இருக்கணும். பிகாஸ் யூ ஹேவ் டு எக்ஸ்ட்ராக்ட் த வாட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட் இல்லையா. ஸோ அதனால எலக்ட்ரிசிட்டி வேணும். அண்ட் சாஃப்ட் சப் சர்ஃபேஸ் ஜியோலாஜிக்கல் யூனிட், அங்கே கீழே பூமி கீழே என்ன இருக்கக்கூடாது, நிறைய ஒரு திக்கா பாறைகள் இருந்தது, ராக்ஸ் இருந்தது அப்படின்னா போர் போடுறது ரொம்ப கஷ்டம்.
அதனால அந்த ஜியோலாஜிக்கல் ரீஜன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒரு மென் பாறைகள் கொண்ட பகுதிகளாக இருக்கணும். சப் சர்ஃபேஸ் ஜியோலாஜிக்கல் சாஃப்ட் சர்ஃபேஸ் ஜியோலாஜிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னா அந்த போர் போடுறதுக்கு வசதியா அந்த லேயர்ஸ் ஆஃப் த எர்த் அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா மென்மையா இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், போர் போட முடியும் இல்லையா. ஸோ இட் இஸ் நத்திங் பட் போர்வெல், ரைட். ஸோ த டியூப்வெல்ஸ் ஆர் டெவலப்ட் இன் த ஏரியாஸ் ஆஃப் லோ வாட்டர் டேபிள், அதாவது எந்த இடத்துல நிலத்தடி நீர் ரொம்ப ஆழமா இருக்கோ அந்த இடத்துல போடலாம். தென் சஃபிஷியன்ட் பவர் சப்ளை இருக்கணும். ஏன்னா யூ நீட் எலக்ட்ரிசிட்டி டு எக்ஸ்ட்ராக்ட் புல் த வாட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல், ரைட். அண்ட் சாஃப்ட் சப் சர்ஃபேஸ் ஜியோலாஜிக்கல் யூனிட்ஸ், போர் போடுறதுக்கு உனக்கு ட்ரில் பண்ணிட்டு பூமியை ட்ரில் பண்ணிட்டு போகும் இல்லையா, அப்போ வந்து ரொம்ப பாறைகளா இருந்ததுன்னா ட்ரில் பண்ணிட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரைட். இந்த மாதிரி ஏரியால மட்டும்தான் டியூப்வெல்ஸ் ஆர் பிராக்டிஸ்ட். Tubewells are prominent in the states of Gujarat, Maharashtra, Punjab, Madhya Pradesh and Tamil Nadu. So அங்க ஓப்பன் வெல்ஸ் பார்த்தோன்னா எங்கெல்லாம் ரிவர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. So sometimes you may get the one word. What is the type of well irrigation practiced in Tamil Nadu ன்னு கூட கேட்கலாம். So tubewell irrigation தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது. நிறைய வீட்டில் கூட நம்ம போர் தான் போடுறோம் இல்லையா, கிணறு கிடையாது, ரைட். So do you have any doubt? So next நம்ம பார்க்க போறது tank irrigation. Tank அப்படின்னா ஏரின்னு சொல்லலாம் இல்லையா, நிறைய ஏரி எல்லாம் பார்த்துருப்பேன். சம்டைம்ஸ் வந்து அது வந்து நேச்சுரல் டிப்ரெஷன்ல ரெயின் வாட்டர் ஸ்டோர் ஆகிருக்கிற ஒரு இடத்தையும் நம்ம ஏரி தான் சொல்லுவோம். அண்ட் ரிவர்லேருந்து ஒரு மதில் செவரு கட்டி அதை வந்து ஸ்டோர் பண்ற அந்த இடத்தையும் நம்ம டேங்க் அப்படின்னு தான் சொல்லுவோம், ரைட். So a tank is a natural or man-made hollow on the surface developed by constructing a small bound around it across a stream. சரி, tank அப்படிங்கிறது என்ன, அதாவது ஏரின்னு சொல்லியிருக்கேன் நான். இது அதாவது பூமியோட மேல் பரப்புல என்ன பண்ணுவாங்க, இயற்கையாகவே அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு செயல் கூட சொல்லலாம். எப்படி மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம், ஒரு தாழ்வான பகுதியில் என்ன பண்ணும், ஒரு நீர் தேங்கி இருக்கு அப்படின்னா அதை சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி கரை மாதிரி கட்டி விட்டுட்டா தென் அது என்னவாயிடும், டேங்க் ஆயிடும் இல்லையா, ஏரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது ஆர் இஃப் யூ கன்ஸ்ட்ரக்ட் a small bound across a stream. ஸ்ட்ரீம்னா என்ன, ஒரு சின்ன ஒரு ரிவர்லையோ நீரோடையிலையோ ஓகே தண்ணி வர அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டிப்ரெஷன் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு கரை மாதிரி கட்டி விட்டு அதை வாட்டரை ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், டேங்க் தான் சொல்லுவோம். ஸோ நேச்சுரலாகவும் இருக்கும், அது மேன்மேடாகவும் இருக்கும், right. It is used to collect and store water for irrigation and other purpose. So what is the purpose of storing water in this tank அப்படின்னா to irrigate and various purpose, and we can use it for various, even for the domestic purpose, right. And irrigation by tank is a very old system in India because இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேலிஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால நேச்சுரலாகவே ரெயின் வாட்டர் நிறைய ஸ்டோர் ஆகிற ஒரு ஃபிசியோகிராஃபி தான் இந்தியாவில் நிறைய இருக்குது. அதனால இட் இஸ் அ வெரி ஓல்டு சிஸ்டம். நம்ம ரொம்ப காலமாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணிட்டு வரோம், இந்த டேங்க் இரிகேஷனை. இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் இரிகேஷன் ஃப்ரம் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். ஓகே, ஸோ டேங்க் இரிகேஷன் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் என்ன, இரிகேஷன் ஃப்ரம் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். பாண்ட்ஸ்னா என்னன்னு தெரியும், என்னது பாண்ட்ஸ்னா என்ன, குளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஏரி, லேக்னாலும் ஒன்று தான், ஏரி தான் இல்லையா. ஸோ பாண்ட்ஸ் அப்படின்றது என்ன, சின்ன ஒரு அதாவது குளம் அப்படின்னு சொல்லுவோம். சின்னதாக இருந்தால் அதை குளம் சொல்லுவோம், பெருசாக இருந்தால் அதை லேக்குன்னு சொல்லுவோம், அவ்வளோதான், ரைட். எனி டவுட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் அ மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ். ஸோ இப்போ ப்ரெசன்ட் டேஸில் வந்து நம்ம என்ன மாதிரியான இரிகேஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா there are many ways in modern irrigation. Among them mostly practiced in India are drip irrigation, sprinklers, rain gun and central pivot irrigation. அதாவது ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம இப்போ டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர்ஸ் irrigation, rain gun irrigation, central pivot irrigation. So these are the 4 types of irrigation which are practiced in modern India. Sometimes you may get this in 2 mark question also, right. So what are the modern
irrigation methodology that we used in India or that we are using in India. இப்பயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மெத்தடாலஜி தான் நிறைய இடத்துல. So drip irrigation, sprinklers, rain gun and pivot, central pivot irrigation. So இந்த irrigation methodology பத்தி in detail நம்ம இப்ப பார்க்க போறோம், right? So one by one we are going to learn all the 4 types of irrigation in modern India. First one, drip irrigation method. It was developed in Israel. So first எங்க இது டெவலப் ஆச்சு அப்படின்னா எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இஸ்ரேல். ஸோ அதை பார்த்து தான் நம்ம இந்தியாலையும் என்ன பண்ணோம் பார்த்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால we started to follow this type of irrigation. In this method, water is supplied in the form of drops through nasals and water can be saved up to 70%. Okay, இப்போ கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன், அதை நல்லா கவனி. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ஸோட ரூட்ல அந்த இது வந்து ஒரு டியூப், ரைட்? எங்கெல்லாம் அந்த நேசல் இருக்கும், நேசல்னா என்ன, இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஹோல், துவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹோல், சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் இந்த டியூப்ல. அதுவும் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா இந்த பிளான்ஸ் கிட்ட, பிளான்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டியூப்ல ஹோல்ஸ் இருக்கும். so that the water can reach the roots of the plant directly. so that என்ன பண்ண, ஸோ இங்கெல்லாம் தண்ணி என்ன ஆகாது, வேஸ்ட் ஆகாது. ஸோ மண்ணில் அந்த தண்ணி எங்க போகும் கரெக்டா அப்படின்னா அந்த நேசல் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த பிளான்ஸோட ரூட்ஸ்ல கரெக்டா போற மாதிரி அங்கங்க ஹோல்ஸ் இருக்கும். so that water can be saved up to 70%. so நீரை வேஸ்ட் பண்ணாம, வாட்டரை வேஸ்ட் பண்ணாம எல்லா தண்ணியும் பிளான்ட்ஸுக்கு போற மாதிரி என்ன பண்ண முடியும், நம்மளால இரிகேட் பண்ண முடியும். so that water wastage can be prevented. so it was first introduced in Israel. இந்த மாதிரியான டைப் ஆஃப் இரிகேஷன்ல ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த நேசல்னா சின்ன சின்ன துவாரங்கள் மூலமா தண்ணியை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளான்ட்ஸுக்கு, அந்த எஸ்பெஷலி ரூட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்படியே போற மாதிரி அந்த ஹோல்ஸ் செட் பண்ணுவாங்க. ஸோ தட் வாட்டர் கேன் பி சேவ்ட் அப் டு 70%. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் கால்ட் ட்ரிப் இரிகேஷன், ரைட்? So next what we are going to learn, it's about sprinkler method. Sprinkler அப்படிங்கிறதுனே, sprinkle அப்படின்னாலே என்ன, தெளிக்கிறது இல்லையா? sprinkle அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன, தெளிக்கிறது. ஸோ ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட் அப்படின்னா இது வந்து எப்படின்னா தண்ணி அப்படியே தெளிக்கும் பிளான்ட்ஸ்க்கு. இது எந்த இடத்துல ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா எங்கெல்லாம் அன்ஈவன் சர்ஃபேஸ் இருக்கோ அங்கெல்லாம் இது வந்து பெஸ்ட் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். It is the simplest and easiest method of all. So இருக்கிற 4 டைப்லயுமே வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாடர்ன் இந்தியாவில் இந்த ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் தான். In this method, water is supplied to the field from the source through the pipes which have a small holes. So இதை எப்படி சப்ளை பண்றாங்க அப்படின்னா, உனக்கே நீ அந்த டயக்ராம் பாரு, உனக்கே புரியும். ஸோ பைப் இருக்கு, மோட்டர் ஆன் பண்ண உடனே அந்த பைப்புக்கு மேல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த பைப் வழியா தண்ணி வரும்போது ஃபோர்ஸா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியா ஓகே தண்ணி என்ன ஆகும், ஸ்ப்ரிங்கிள் ஆகும், தெளிக்கும் அந்த பிளான்ட்ஸ் மேல. ஸோ திஸ் இஸ் ஹவு த வாட்டர் இஸ் சப்ளைட் டு த ஃபீல்ட். and it can be used in the areas of uneven surface also. so எங்கெல்லாம் uneven surface இருக்கோ, மேடு பள்ளம் இருக்கோ, அங்க கூட என்ன பண்ண முடியும், நம்மளால இந்த மெத்தட் ஆஃப் இரிகேஷனை யூஸ் பண்ண முடியும். so it is the simplest and easiest method of all. இதுதான் வந்து நம்ம 4 types of irrigationல ரொம்ப சிம்பிள் methods of irrigation அப்படின்னு சொல்லலாம். so பக்கத்துல பிக்சர் இருக்கு பாரு, ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்னால என்னது, தெளிக்கிறது. ஸ்ப்ரிங்கிள்னா தெளிக்கிறது. so தெளிப்பு நீர்ப்பாசனம் இதுக்கு பேர், ரைட்? ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெயின் கன். ரெயின் கன் இஸ் யூஸ்ட் டு ஸ்ப்ரெட் வாட்டர் லைக் ரெயின். இட் கேன் பி யூஸ்ட் டு வாட்டர் த கிராப்ஸ் விச் க்ரோ அப் டு 4 feet. இட் இஸ் யூஸ்ஃபுல் டு இரிகேட் த கிராப்ஸ் லைக் சுகர் கேன் அண்ட் மேஸ். இப்போ ரெயின் கன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோவை பாரு, மழை தண்ணி அப்படியே கொட்டுற மாதிரி, ஸ்ப்ரிங்கிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஹைட்டான க்ராப்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெயின் கன் இஸ் யூஸ் டு ஸ்ப்ரெட் வாட்டர் லைக் ரெயின். அதாவது மழை எப்படி மேலேருந்து கொட்டுமோ அதே மாதிரி இது தண்ணியை அப்படியே தெளிக்கும் பிளான்ட்ஸ்க்கு.
அதாவது அங்கே இருக்கிற க்ராப்ஸ்க்கு. இட் கேன் பி யூஸ் டு வாட்டர் த க்ராப்ஸ் விச் க்ரோ அப் டு 4 feet. அதாவது 4 அடி உயரக்கூடிய க்ராப்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இரிகேஷன் டைப்பை தான் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ்ஃபுல் டு இரிகேட் த க்ராப்ஸ் லைக் சுகர் கேன் அண்ட் மெய்ஸ். ஸோ சுகர் கேன், கரும்பு இருக்கு இல்லையா, கரும்பு, மெய்ஸ், இது ரெண்டுத்துக்கும் வந்து எதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஒரு ரெயின் கன் இரிகேஷன் மெத்தடாலஜியை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஹைட்டாக வளரும் இல்லையா, அதனால். ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் பைவட் இரிகேஷன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் வாட்டர் வீல் அண்ட் சர்க்கிள் இரிகேஷன். இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் crop irrigation in which equipments rotates around a pivot and crops are watered with sprinklers. அதாவது இது வந்து இன்னொரு பேர் என்ன சொன்னால் மைய தெளிப்பு நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ பாரு, 2 வீல் இருக்கா, அது என்ன ஆகும், அந்த ஃபீல்டு இது வந்து நடுவில் சென்டரில் இருக்கும், அது அப்படியே ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் ஆகுறதுனால அந்த ஃபீல்டு ஃபுல்லாகவே என்ன ஆகும், வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணும். அதாவது இந்த உபகரணம் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபீல்டோட சென்டர் பார்ட்டில் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர், இன்னொரு பேர் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாரு, வாட்டர் வீல் அண்ட் சர்க்கிள் இரிகேஷன், அதாவது வட்டச்சக்கர நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு. ஸோ இதற்கான உபகரணம் இருக்கு இல்லையா, அந்த எக்யூப்மெண்ட், இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்டர் பார்ட் ஆஃப் த ஃபீல்டில் இருக்கும். அது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ரொட்டேட் ஆகிட்டு கீழே இருக்கிற அந்த குழாலேருந்து தண்ணி அப்படியே ஸ்ப்ரிங்கிள் ஆகுது பார், தெளிக்குது பார். ஸோ இது வந்து தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாமல் என்ன ஆகும், in which the equipment rotates around the pivot and crops are watered with the sprinklers. கீழே எல்லா டியூப்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க, அடியில் ஸ்ப்ரிங்க்லர்ஸ், சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு அப்படியே ஃபோர்ஸாக தண்ணி வரா மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்ப்ரிங்கிள் ஆகும், தெளிக்கும் அப்படியே தண்ணியை. சரியா? ஸோ இது வந்து another type of irrigation. ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். இது வந்து ஒரு பேராகிராஃப் கொஷின், உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃப் கொஷின். இட் இஸ் அ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் இன் ஆர் கண்ட்ரி. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ் அக்ராஸ் ரிவர்ஸ் இஸ் எய்ம்ட் அட் மெனி பர்பஸஸ். ஹென்ஸ் இட் இஸ் டேர்ம்ட் ஆஸ் மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். இதை ஏன் நம்ம வந்து மல்டிபர்பஸ் அப்படின்னு சொல்கிறோம்? மல்டிபர்பஸ்னாலே என்னது, ஒரு விஷயம் நிறையா ஃபீல்டில் யூஸ் ஆகுது அப்படின்னா அதை மல்டிபர்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு ரிவருக்கு குறுக்க நம்ம என்ன பண்ணுறோம், டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்காக மட்டும் கட்ட மாட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ்வலாக டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது டு ஸ்டோர் த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் ஆர் டு ப்ரிவெண்ட் ஃப்ளட் இல்லையா. பட் அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டுமே என்ன பண்ண மாட்டாங்க, டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய விஷயம் அதில் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பக்கத்தில் இருக்கிற ஃபீல்டுக்கு வந்து இரிகேட் பண்ணுவாங்க. தென் அந்த டேம் பக்கத்தில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் வைப்பாங்க. தென் அங்கேருந்து வாட்டர் சப்ளை நியர்பை வில்லேஜஸ், டவுன்ஸ்க்கு கிடைக்கும். தென் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், அதாவது இண்டஸ்ட்ரிக்கு வாட்டர் சப்ளை அங்கேருந்து நடக்கும். அப்புறம் மழை காலத்தில் இல்லை டியூரிங் சைக்ளோனிக் பீரியடில் வந்து ஃப்ளட் வந்ததுன்னா அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. தென் ஃபிஷ்ஷிங், அப்புறம் நேவிகேஷன், இது எல்லாமே நிறைய பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிவர் வேலி ப்ராஜெக்டை எடுத்துப்பாங்க. ஸோ இட் இஸ் அ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், அதாவது அறிவியல் முறையிலான நீர் மேலாண்மை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஆற்றின் குறுக்கே நம்ம என்ன பண்ணுறோம், அணைகளை கட்டுவோம் இல்லையா, அது ஒரே ஒரு பர்பஸ்க்கு மட்டும் இருக்காது, பல பர்பஸுக்கு இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் என்னது, மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்தியாவில் நிறைய மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, என்னெல்லாம் அந்த பர்பஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இரிகேஷன், ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன், அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தென் வாட்டர் சப்ளை போத் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், ரெண்டுத்துக்குமே அங்கேருந்து என்ன போகும், தண்ணி போகும். தென் கண்ட்ரோலிங் ஃப்ளட், வெள்ளத்தை தடுக்கிறதுக்காக. தென் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ், நேவிகேஷன், இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலி மெஜாரிட்டி ஆஃப் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் இரிகேஷன் அண்ட் ஹைட்ரோ பவர் which are the major aims of the project. பட் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே 2 முக்கியமான பர்பஸ்க்காக கட்டப்பட்டது தான். ஒன்று இரிகேஷன், இன்னொன்று டு ப்ரொடியூஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. சரியா? ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து இட் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி பவர் ப்ரொடக்ஷன் பிகாஸ் இட்
நெவர் ஹர்ட் த என்விரான்மெண்ட் இல்லையா? ஸோ இது ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக 9th கூட படிச்சிருக்கோம். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு பேராகிராஃப் கொஷின், அதுக்கான இன்ட்ரொடக்ஷன் தான் இது. ஸோ ஏதாவது டவுட் இருக்காமா? இப்போ இந்த ஸ்லைடில் நீங்கள் ஒரு டேமோட ஃபோட்டோ பார்த்துருப்ப பாரு. 2 சைடும் ஒரு மவுண்டெயின் இருக்கும், அதுக்கு நடுவில் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டேம். இது வந்து எல்லா இடத்துலையும் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு சூட்டபுளான ஒரு பிளேஸில் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் டேம். இது பக்கத்தில் இருக்கிறது பாரு, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன். அந்த ஃபோர்ஸாக தண்ணி வருது இல்லையா வெளியே, அது கீழே ஒரு டர்பைன் இருக்கும். அந்த டர்பைன், அந்த ஃபோர்ஸாக வர வாட்டர் அந்த டர்பைன் என்ன ஆகும், சுத்தும். ஸோ த மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் பீயிங் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ அப்படி தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் டேம். நெக்ஸ்ட் இந்த மேப்பில் பாரு, இந்தியா மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ யூ கேன் சி ஆல் த மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட். ஸோ இங்கே இருக்கிறது பாரு பக்ரானன்கல், ஓகே. தென் கோசி ப்ராஜெக்ட் இங்கே இருக்கு பாரு, இதெல்லாம் முக்கியமானது. உன்னோட மேப் கொஸ்டினில் கேட்பாங்க. ஹிராக்குட் டேம் இதோ இருக்கு பாரு மகாநதி ரிவரில். மேட்டூர், இடுக்கி, இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற மேப் கொஸ்டின்மா, சரியா? தெரியுதா உனக்கு இங்கே இருக்கிற டேம் எல்லாம்? இது எல்லாமே இந்த மல்டி பர்பஸ், ஒரு பர்பஸ்க்கு மட்டுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டேம்ஸ் கிடையாது. ஸோ ஃபார் வேரியஸ் பர்பஸ், டு கண்ட்ரோல் ஃப்ளட், டு ப்ரிவென்ட் சாயில் எரோஷன், ஃபிஷிங், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், அந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக சேர்த்து கட்டப்பட்ட ஒரு மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்த ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம், சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா? இது எல்லாமே மேப் கொஸ்டின், இதில் எது வேணால் கேட்கலாமா உனக்கு? ஸோ இது வந்து உனக்கு ஒரு பேராகிராஃப் கொஸ்டின்மா. வாட் இஸ் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட், டிஸ்கிரைப் எனி 2 or 3 ஆஃப் தெம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பட் நீ இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 எழுதினா எனக்கு யூ வில் பி கிவன் ஃபுல் 5 மார்க்ஸ். பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் தான். பட் யூ ஹேவ் டு ரைட் வாட் இஸ் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ன்றதை எழுதணும் நீ, சரியா? So name of the projects அப்படின்னு பார்த்தோம்னா தாமோதர் வேலி ப்ராஜெக்ட், which is built across the river Damodar. The states which are benefited by this projects are Jharkhand, West Bengal. அதே மாதிரி பாரு, அடுத்தது பக்ரானன்கல் ப்ராஜெக்ட். It is the highest gravity dam in the world. This you will get in one word. So which is the highest gravity dam in the world அப்படின்னு கேட்கலாம். அதாவது உலகின் பெரிய புவி ஈர்ப்பு அணை அப்படின்னு சொல்றோம் இதை. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன் வேர்ட் கொஸ்டின்மா. திஸ் ப்ராஜெக்ட் இஸ் பில்ட் அக்ராஸ் த ரிவர் சட்லஜ். சட்லஜ் இஸ் த tributary of river Indus, சரியா? And the states which are benefited by this are Punjab, Haryana and Rajasthan. So the third one, Hirakud project, it is the longest dam in the world. So உலகிலேயே மிக நீளமான அணை, longest dam எது அப்படின்னா ஹிராக்குட் ப்ராஜெக்ட் தான், ஹிராக்குட் டேம் தான். So which is built across the river Mahanadi. And benefited state அப்படின்னு பார்த்தோம்னா Odisha இப்போ present name, right? Okay, next one, Kosi project, built across the river Kosi river. கோசின்றது இண்டஸோட ரிவர் கங்காவோட tributary. And benefited states பாரு பீகார் and Nepal. So then next project, Tungabhadra project, built across the river Tungabhadra. Benefited states Andhra Pradesh and Karnataka. Then Tehri Dam, Bhagirathi, Uttarakhand. Bhagirathi வந்து நான் ஏற்கனவே அந்த கங்கா ரிவர் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். அலக்நந்தாவோட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இட் இஸ் கால்ட் ஆஸ் கங்கா ரிவர். ஸோ இது ஆரம்பத்தில் ஹிமாலயாஸில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பாகீரதி தான், சரியா? So Tehri Dam is built across the river Bhagirathi, Uttarakhand stateல இருக்கு. அந்த benefited state Uttarakhand, right? So அதுக்கப்புறம் இந்த அலக்நந்தாவோட ஜாயின் ஆன உடனே தான் இதுக்கு பேர் கங்கானே பேர், சரியா? Chambal Valley project. Chambal, it's a tributary of river Yamuna. Yamuna is a tributary of river Ganga, சரியா?
So benefited states பார்த்தோம்னா Rajasthan and Madhya Pradesh. Next project, Nagarjuna Sagar project, built across the river Krishna. Benefited states பார்த்தோம் அப்படின்னா Andhra Pradesh. Next, Sardar Sarovar project, built across the river Narmada. Benefited states அப்படின்னு பார்த்தோம்னா Madhya Pradesh, Maharashtra and Rajasthan. Then Indira Gandhi Canal project, built across the river Satluj. Again, Satluj, it's a tributary of river Indus. Benefited states அப்படின்னு பார்த்தோம்னா Rajasthan, Punjab and Haryana. Then Mettur Dam, இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா? So Mettur Dam built across the river Kaveri, and benefit states அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு. So இது வந்து ஒரு paragraph question மா, what is multi-purpose project and describe them கேட்பாங்க. So இந்த tabular column நீ எழுதணும். சரியா? ஏதாவது டவுட் இருக்கா?